தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் இந்த வாரம் வெப்பம் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸ் புறநகரான பொபினி பகுதியில் பிரான்ஸ் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஈழத் தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஈழத் தமிழர் விடயத்தில் சட்டம் நீதியை பெற்றுக் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரான்சில் போலீசார் ஆபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக சுடலாம் என்பது சட்டத்தின் சரியான பொருள் அல்ல. PSG சாம்பியன் லீக் வெற்றிக்கு பின்னர் பிரான்சில் 780 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரான் பாரிஸ் சென்ட் ஜெர்மன் அணியின் வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிரான்சில் மேற்கொண்ட முதலீடுகளின் மொத்த மதிப்பு 87 பில்லியன் யூரோ என அறிவிக்கப்படுகின்றது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். பிரான்சில் இந்த வாரம் வெப்பம் படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாத இறுதி நாளான 31ஆம் தேதி மாலை பாரிஸில் வெப்பம் வெகுவாக குறைவடைந்திருந்தது. இது படிப்படியாக குறைவடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை வெப்பம் குறைவடைந்து 22 முதல் 25 பாகை செல்சியஸ் வரை நிலவும் எனவும் இடையில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் 5ஆம் 6ஆம் தேதிகளில் சிறிது குளிர்ச்சியான காலநிலை தென்படும். அதற்கு பின்னர் மீண்டும் மிதமான வெப்பநிலை 24 முதல்
26 செல்சியஸ் வரை வெப்பநிலை தென்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரம் முழுவதும் பெரிய வெப்ப அலை குறைந்து இடைப்பட்ட மழையுடன் கூடிய சற்று குளிர்ச்சியான சாதாரண கோடை வெப்பம் நிலவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் வடகிழக்கு புறநகரான பொபினி பகுதியில் மே 30ஆம் தேதி பிரான்ஸ் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஈழத்தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பிரான்ஸ் வாழ் ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. அயலவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு வன்முறையாக மாறியதாகவும் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் கத்தியால் 2 அயலவர்களை தாக்கியதாக பிரெஞ்சு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்துள்ளனர். தாக்குதலாளி கத்தியுடன் போலீசாரை எதிர்கொண்டதை அடுத்து போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் குறிப்பிட்ட நபர் உயிரிழந்துள்ளார். கத்தியுடன் வந்த நபருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்தார்களா, கத்தியை கீழே போடும்படி உத்தரவிட்டார்களா என்பது பற்றி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. தமது உறவை இழந்த ஈழத்தமிழ் குடும்பம் கண்ணீர் வடிக்கிறது. போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூடு தொடர்பாக BAC பிரிகாட் அந்தி கிரிமினாலிட்டே போலீஸ் அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. குறித்த நபர் 2 கத்திகளுடன் முன்னேறியதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து ஒரு போலீஸ் அதிகாரி 2 தடவைகள் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்பட்டுள்ளது. மார்பிலும் இடுப்பு பகுதியிலும் துப்பாக்கி குண்டு தாக்கியுள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபருக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவரது உயிரை காப்பாற்ற முடியாது போய்விட்டது. உயிரிழந்தவர் பற்றிய விவரங்களை பிரெஞ்சு அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆனால் பொபினி தமிழ் சூழலில் இருந்து வெளியாகியுள்ள தகவல்களின்படி கொல்லப்பட்டவர் மல்லாவியைச் சேர்ந்த பாரிஸ் புறநகர் பொபினியில் வாழ்ந்து வந்த குட்டி என்று அழைக்கப்படும் வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் என தெரிவிக்கப்படுகின்றது. பொபினி வாழ் தமிழ் சமூகம் உயிரிழந்தவருக்கு அனுதாபம் தெரிவித்துள்ளது. IGPN விசாரணையின் முடிவில் மேலும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாரிஸ் புறநகர் பொபினியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த ஈழத்தமிழர் விடயத்தில் சட்டம் நீதியை பெற்றுக் கொடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பொபினி பகுதியில் மே 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்த செய்தி பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் அளிக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரும் குடும்பத்தினரும் மாறுபட்ட தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். IGPN விசாரணையின் மூலம் பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் குடும்பத்திற்கு நீதி கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. கொல்லப்பட்ட நபர் கைகளில் கத்திகளுடன் தங்களை தாக்க முற்பட்டதால் தற்காப்புக்காக சுட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழந்தவரின் மனைவி தனது கணவர் போலீசாரை தாக்கவில்லை என்றும் அவர்களுடன் வாக்குவாதம் புரிந்தார் என கூறியுள்ளார். போலீசார் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூடு தொடர்பாக ஆழமான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி ட்ரான்சி. 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் போலீசார் எப்பொழுது துப்பாக்கி பயன்படுத்தலாம் என்பது சட்டத்தால் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக சுடலாம் என்பது சட்டத்தின் சரியான பொருள் அல்ல. 2017 ஆண்டில் பிரான்சின் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் கோட் டு லா செக்யூரிté intérieure ஆர்டிகிள் L 435(1) திருத்தப்பட்டது. அதன்படி போலீசாரும் ஜொந்தாமேரியும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மாத்திரமே துப்பாக்கியை பயன்படுத்தலாம். போலீசாரின் உயிருக்கு அல்லது உடல் பாதுகாப்பிற்கு உடனடி மற்றும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டால், மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் ஆயுதம் ஏந்திய நபரை தடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், கைது செய்ய முயன்றபோது ஆபத்தான நபர் தப்பிச் செல்ல முயன்றால் மற்றும் அவரை தடுக்க வேறு வழி இல்லாத போது, பயங்கரவாத தாக்குதல் அல்லது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வன்முறை செயலை தடுக்க வேண்டிய அவசர நிலை ஏற்பட்டால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு சட்டத்தின் முக்கிய நிபந்தனைகள் உள்ளன. துப்பாக்கி பிரயோகம் என்பது அவசியமானதாக இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ற அளவிலான தன்மை இருக்க வேண்டும். முடிந்தவரை முன் அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். வேறு பாதுகாப்பான வழி இல்லாத பொழுது மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும். இவற்றை பொவினி சம்பவத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது, ஊடகங்களில் வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் சம்பவத்தில் உயிரிழந்த நபர் 2 கத்திகளுடன் போலீசாரை நோக்கி முன்னேறியதாக கூறப்படுகின்றது. இந்த விவரம் விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டால், போலீசார் தங்களின் அல்லது பிறரின் உயிருக்கு உடனடி ஆபத்து ஏற்பட்டதாக கருதி துப்பாக்கியை பயன்படுத்தியதாக வாதிடலாம். ஆனால் அந்த துப்பாக்கி பிரயோகம் சட்டபூர்வமானதா என்பதை இறுதியாக தீர்மானிப்பது நீதிமன்றமோ அல்லது போலீஸ் கண்காணிப்பு அமைப்பான இன்ஸ்பெக்சியோன் ஜெனரல் டு லா போலீஸ் நேஷனல் மேற்கொள்ளும் விசாரணையே ஆகும். எனவே போலீசாருக்கு ஆபத்து ஏற்பட்டால் துப்பாக்கி பயன்படுத்த சட்ட அனுமதி உள்ளது. ஆனால் அது கடுமையான உடனடி ஆபத்து மற்றும் அவசியம் ஆகியவற்றின் அடிப்படையில் மாத்திரமே சட்டபூர்வமாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் சென்ட்-ஜெர்மன் சாம்பியன் லீக் வெற்றிக்கு பின்னர் பிரான்சில் 780 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புடபெஸ்டில் நடைபெற்ற UEFA சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் பாரிஸ் சென்ட்-ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் ஏற்பட்ட கலவரங்கள் காரணமாகவும் ஒழுங்கு மீறல்களாலும் 780 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விவரத்தை அறிவித்துள்ளார். 780 பேர் கைது செய்யப்பட்டனர். அவற்றில் 480 பேர் பாரிஸ் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 457 பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாரிஸ் சென்ட்-ஜெர்மன் 2வது முறையாக சாம்பியன் லீக் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. வெற்றிக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான பாரிஸ் சென்ட்-ஜெர்மன் ரசிகர்கள் பாரிஸ் நகரின் வீதிகளில் திரண்டு கொண்டாடினர். பலர் விளக்குகள் ஏந்தியும் கொடிகளை அசைத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். எனினும் சில இடங்களில் வாகனங்கள்
தீ வைக்கப்பட்டதுடன் பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு இதே நிகழ்வுக்காக 592 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 32% அதிகரித்து 780 உயர்ந்துள்ளது. அதில் 457 பேர் தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரிஸ் நகரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்த பொழுதிலும் சில பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பாரி சென்ட் ஜெர்மன் அணியின் வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். 2வது முறையாக ஐரோப்பிய சாம்பியன் பட்டத்தை வென்றதை தொடர்ந்து PSG வீரர்கள் எலிசே அரண்மனையில் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனால் வரவேற்கப்பட்டார்கள். மே 31 பிரான்ஸ் 2 ஆண்டுகளுக்குள் 2வது முறையாக ஐரோப்பிய கால்பந்து உச்சியை அடைந்துள்ளது என்று பாராட்டு தெரிவித்தார். இந்த வரவேற்பு நிகழ்வில் PSG அணியின் வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரும் கலந்து கொண்டனர். சாம்பியன் லீக் வெற்றியின் மூலம் பிரான்ஸ் கால்பந்தாட்டத்திற்கு பெருமை சேர்த்ததாக எமனுவல் மேக்ரோன் அவர்கள் நிறைவாக வாழ்த்தியுள்ளார். 2018 ஆண்டு முதல் நடைபெற்ற சூஸ் பிரான்ஸ் உச்சி மாநாட்டை தொடர்ந்து சர்வதேச நிறுவனங்கள் பிரான்சில் மேற்கொண்ட முதலீடுகளின் மொத்த மதிப்பு 87 பில்லியன் யூரோ என தெரிவிக்கப்படுகின்றது. சூஸ் பிரான்ஸ் சமிட் என்பது பிரான்ஸ் அரசால் 2018 முதல் நடத்தப்படும் சர்வதேச முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடாகும். உலகின் பெரிய நிறுவனங்களை பிரான்சில் முதலீடு செய்ய ஈர்ப்பதே இதன் நோக்கமாகும். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்ததன்படி 2018 முதல் இப்பொழுது வரை இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 87 பில்லியன் யூரோவுக்கு மேற்பட்ட முதலீடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.
நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 0652196008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லூர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.